ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் என்ன நடந்தது? தாத்தா எங்க? ஷாமலா, உன் மனசு ஒன்று வேதனைப்பட வேண்டாம். போய் வேலையை பாரு. என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு என்ன குழப்பறீங்க? உனக்கும் குழப்பம் வரக்கூடாதுன்னு தான். ஷாமலா, நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. தாத்தாவுக்கு பாத்தியா பாத்தியா, இப்பவே இவ்வளவு கலங்கரிய விஷயத்தை சொன்னா நீ எப்படி தாங்கிக்க போற ஷாமலா? நீங்க சஸ்பென்ஸா பேசுறதுதான் அவளுக்கு பெரிய வேதனையா இருக்கு. சீக்கிரமா விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லு. தாத்தாவுக்கு மூளையில என்ன பைத்தியம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்காது. இருக்கவே முடியாது. தாத்தாவுக்கு பைத்தியம் யார் முடிவு பண்ணது? நான் தான்மா. டாக்டர், பயப்படாதம்மா, இப்பதான் ஆரம்பம். நான் சீக்கிரமா கியூர் பண்ணிடுறேன். என்ன டாக்டர் நடந்தது? ஏன் தாத்தாக்கு இப்படி ஏற்பட்டுச்சு? என்ன ஷாமலா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஒரு கன்னி பொண்ணு கொஞ்ச வயசு பையனோட வீட்டை விட்டு ஓடினா அதை வளர்த்து ஆளாக்க நமக்கு மனசு என்ன பாடுபடும்? அதுல இருந்து அவர் சரியில்லை ஷாமலா. சொத்துக்களெல்லாம் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, வக்கீலையும் அழைச்சுக்கிட்டே வந்துட்டார். நல்ல வேளை, பைத்தியமா இருக்கும்போது ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வக்கீல் திரும்பி போயிட்டாரு. டாக்டர், நான் உடனே தாத்தாவை பார்த்தாகணும். பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா, ஆனா எதுவும் பேசக்கூடாது. பேச பேச அதிகமாயிடும். நான் பேச மாட்டேன் டாக்டர், நான் எதுவுமே பேச மாட்டேன். வாமா. தாத்தா, அழாதம்மா, அழாத. தாத்தா, வீட்டுக்கு வா. நான் யாருன்னு உனக்கு புரியும்னு சொன்னீங்களே, கேட்டா ஆச்சரியப்பட்டு போவேன்னு சொன்னீங்களே, அதுதானா இது? அழாதம்மா, அழாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னாலயா? நோ, என்னாலதான்மா. என்னால கூட இல்ல. எனக்கு 1 வீக் ரெஸ்ட் வேணும். இல்ல டாக்டர், தட்ஸ் ஆல். அப்புறம் பாரு. தாத்தா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, ஒரு ரூமுக்கு போ. டாக்டர், தாத்தாவுக்கு துணையா நான் இங்கே இருக்கேன் டாக்டர். நோ, அது எப்படி முடியும் டாக்டர்? இவங்க இங்க இருக்கக்கூடாது இல்லையா டாக்டர்? ஆமா, இருக்கக்கூடாது. சத்தியமா டாக்டரே அட்வைஸ் பண்றாரு. ஒரு ரூமுக்கு போமா. தேவராஜா, இது அநியாயம்டா, கொடுமை. என் பேத்தி என்கிட்ட இருக்க கூடாதா? டாக்டர், இது என் வீடுதான், என் சொத்து தானே. என் இஷ்டத்துக்கு நான் செய்ய எனக்கு உரிமை இல்லையா? தேவராஜா, ஷியாமலா ஹாஸ்பிட்டல் இருந்து அல்லல்பட்டு வந்திருக்கான். அவளுக்கு மேலும் தொல்லை கொடுக்காம நீங்க கூப்பிடுப்பா. அவன் என்கிட்டயே இருக்கட்டும். ஆமா, ஷியாமலா ரொம்ப வீக்கா இருக்குது. இங்க இருந்து அவங்கள பார்த்து அழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில டாக்டரே சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? அப்போ ஆஸ்கர் டு டேக் ரெஸ்ட். ஆஸ்கர் டு டேக் ரைட். வாங்க. ஆனா வழி தெரியாம தவிக்க. நீ மட்டும் அவர் இஷ்டப்படி நடந்துட்டா துடிக்கவும் வேண்டாம், தவிக்கவும் வேண்டாம். அவருக்கு உடனே குணமாயிடும். அவ என்ன மாட்டேன் நான் சொல்றேன். விவரத்தை விலைக்கு சொன்னா புரிஞ்சுக்க போறா. படிச்சவதானே. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்லமா, உங்க தாத்தா சொல்றாரு அவர் பைத்தியமானதுக்கு நீதான் காரணம். ஷியாமலா வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகுறாரு. தேவராஜனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்க கிடைக்க போறான்னு தேம்பி தேம்பி அழுகிறாரு. இதுதாமா அவருடைய ஆசை. இதெல்லாம் விட ஐயா குணமாயிடுவாருங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம் தெரிஞ்சுக்கிறத விட எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது புரிஞ்ச பிறகு தாத்தாவுக்காக என்ன செய்யணுமோ அதை தவறாம செய்ய நான் தயாரா இருக்கேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. தயவு செய்து இங்க இருந்து போங்க. தேவராஜா, ஷியாமலா எப்படி பாருக்கா? அவளுக்கு என்ன மாமா, நாளைக்கு கல்யாணங்கிறத நினைச்சு ஒரே ஜாலியா இருக்கா. கல்யாணம்? ஆமா. யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கும் ஷியாமலாவுக்கும் தான். யாரை கேட்டு முடிவு பண்ண? பொண்ணை கேட்டு. அவ எப்படி சம்மதிப்பா? நானே கேட்கிறேன். இல்லைங்க, என் அனுமதி இல்லாம இந்த அறையை விட்டு வெளியே போனா ஷூட் பண்ணிடுவேன். பயப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரத்தை நான் உங்களை கொன்னுட மாட்டேன். மாமா, எங்கேயோ கடந்த ஒருத்தன் இந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வரும்போது ரத்த கலப்புல நான் மட்டும் எப்படி மாமா அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்?
ஷியாமளாவையும் சொத்துக்களையும் நம்பிக்கையான ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலையை போக்குறதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்து. கெட்டி மேலத்தோட ஷியாமளாவுக்கு கல்யாணம் நடக்கதாண்டா போகுது. என் வாயார மனமாற நான் வாழ்த்து தாண்டா போறேன். ஆனா அதை உன்னால பார்க்க முடியாது. மாமா ஆமா, அது வரல உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். மாமா விளையாடாதீங்க. மரியாதை துப்பாக்கி கீழே போடுது. என் குணம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது, தெரியாம தாண்டா இருந்த இத்தனை நாள். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தாண்டா சொல்றேன், இனிமே நீ உயிரோடு இருக்க கூடாது. அவசரப்படாதீங்க மாமா. என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? பிரச்சனை நீ உயிரோடு இருந்தா இந்த உலகத்துக்கே நஷ்டம்டா, துரோகி பயல. மாமா உன்னை கொல்றதுனால நான் தூக்கமேற போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் இந்த உலகத்தில் நடமாடக்கூடாது. மாமா செத்து தொலை. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தான் ஐயாதார பேசுறேன். சாரதா மில் ப்ரொபேட். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். தாத்தா ஆமா, கொலை பண்ணிட்டேன். ஆமா, தேவராஜனை ஷூட் பண்ணிட்டேன். ஆமா, உடனே வாங்க. ஷாமலா, நீ நிம்மதியா இருக்கலாமா? அந்த துரோகி தேவராஜனை ஷூட் பண்ணிட்டேன். அப்படி ஏண்டா என் சொத்தை சொல்லிட்டு எனக்கே பைத்தியம் ஏற்பட்ட சொல்றீங்களா? இருங்க, எல்லாம் தயாரா இருங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு போலீஸ் வருது. இன்ஸ்பெக்டர், முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த கைதிகள் எல்லாம் கைது பண்ணுங்க. நீங்க யாரை கொலை பண்ணீங்க? எப்படி கொலை பண்ணீங்க? தேவராஜ் துப்பாக்கியால சுட்ட. வாங்க காட்டு. இங்கதான் செத்துக்கிறா? அது கூட காரணம். உங்களுக்கு டெலிபோன் பண்ண போது இருந்த பாடி நீங்க வரத்துக்குள்ள யாரோ தூக்கிட்டாங்களே. இது நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் சார் 10 நிமிஷம் கூட ஆகல. ஆமா, நீங்க ஷூட் பண்ண ரிவால்வர் எங்க? தோ சார். உண்மையிலே என்னமோ சூழ்ச்சி நடக்குது சார். என்னங்க எவ்வளவு கூட்டம் வந்தீங்க? இது விளையாட்டா இருக்கு. உங்களை ஷூட் பண்ணிட்டா சார் போன் பண்ணாரு. நீங்க என்னடா உயிரோட வந்துகிட்டு இருக்க. மன்னிச்சுக்கோங்க சார், கொஞ்ச நாளா இவருக்கு மூளையே சரியில்லை. தேவையா விஷயம் வெளியே தெரிய வேண்டாம், அடக்கி வச்சிடணும். சமயங்களை இப்படிதான் கலாட்டா பண்ணி எல்லாரும் தொந்தரவு கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் சார், தாத்தா பைத்தியம் ஆனதுக்கு நான் தான் காரணம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. ஷாமலா, நீயுமா நம்புற? கடவுளே. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒன்றும் பயிற்சி இல்லை. நான் நல்லாதான் இருக்கேன். இவன் பெரிய சூழ்ச்சி செய்யறான் சார். என்ன நம்புங்க சார். இவங்கிட்ட என்ன காப்பாத்துங்க சார், பிளீஸ். பயப்படாதீங்க, தயவு செய்து போய் படுத்துங்க. நான் வரேன் சார். சார், நான் உங்களை விட மாட்டேன். சொன்னா கேளுங்க சார். தயவு செய்து கையை விடுங்க ப்ளீஸ். சார், என்னை என் பேத்தி இங்க இருந்து கூட்டு போடுங்க சார். எந்த கேஸாவது போட்டு எங்க 2 பேர் ரிமாண்ட் ஒண்ணா போட்டு வைங்க. இவங்க கிட்ட மட்டும் விட்டுட்டு போயாங்க சார். என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா சார்? தேவராஜா, ஏன்பா இப்படி பண்றேன்? அவருக்கு என்ன துரோகம் பண்ண? அப்படி ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கப்பா. கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, ஏன் அழறீங்க? இப்ப கொலையா நடந்து போச்சு. கொலை பண்ணு, என்ன வேணுமாலும் பண்ணு. ஆனா இந்த குழந்தை மட்டும் ஒண்ணு பண்ணாது. பச்சை கொடி, அதை வேறோட பிடிங்கி வெயில போடாது. துவண்டி போயிடுவா. மாமா பேசாம இருங்க. இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க. மிஸ்டர் தேவராஜன், சீக்கிரமா ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் வரேன். தாத்தாவை காப்பாத்துங்க டாக்டர். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எப்படியாவது அவரை காப்பாத்துங்க டாக்டர். நீ ஒண்ணு செய்ய வேண்டாமா. கல்யாணத்துக்கு ஊன்னு சொன்னா போதும், எல்லாம் சரியா போயிடும். உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யுங்க, அதை உடனே செய்யுங்க. ஷாமலா, டாக்டர், எப்படியாவது தாத்தா உடம்பு சரியான அதுவே எனக்கு போதும். என்ன டாக்டர், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற எங்கேயும் ஞாபகத்துல இருக்கீங்களே? தேவராசா, நீ போலீஸே ஏமாத்துற அளவுக்கு துணிஞ்சது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. தயவு செய்து என்ன இதுல சம்பந்தப்படுத்தாத. என்ன டாக்டர், அதுக்குள்ளயும் பயந்துட்டீங்களே? நீங்க செய்ய வேண்டிய வேலையே இனிமேதான் இருக்குது. தேவராசா, டாக்டர், நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாளை காலையில எனக்கும் ஷியாமளாவுக்கும் திருமணம் முடிஞ்சதும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக மாமா ரூமுக்கு வருவோம்.
அறையில மாமா இருக்கக்கூடாது, அவருடைய பிணம் தான் கிடக்கணும். யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு பாக்குறவங்க கருதக்கூடாது, பைத்தியத்துல தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நம்பணும். தேவராசா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், இப்படி எல்லாம் செய்யாதப்பா. நானா செய்ய போறேன்? நீங்க தான் ஒரே ஊசியில இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். நானா? அது மட்டும் ஒரு நாளும் முடியாது தேவராசா. நான் இவ்வளவு நாளும் உனக்கு உடந்தையா இருந்ததுக்கே காரணம் என் குழந்தை மேல உள்ள பாசத்தினாலதான். ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னென்ன தண்டனை அனுபவிக்க போறனோ எனக்கே தெரியல. கணவனும் கூட யாருக்கும் துரோகம் நினைக்காத அந்த பெரிய மனுஷனை பைத்தியமாக்கி உட்கார வைக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன். இந்த பாரு தேவராசா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு எறும்பு கூட துன்புறுத்தினது கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு உடனடியா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது பணமெல்லாம் புங்கரிக்கிறது தேவராசா. சொன்னார் அவரு, நான் ஒரு நாடகம் நடத்த போறேன், அதுல உனக்கு ஒரு வேஷம் கொடுக்கிறேன், நீ நல்லா நடின்னு சொன்னாரு. இப்ப என்னடா கேவலம் நீ நடத்துற நாடகத்துல அவருக்கே எதிராக நான் நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அன்கிரேட்ஃபுல். டாக்டர், உன் குழந்தை உனக்கு வேண்டாம்? வேண்டாம். என்ன? ஐயாவை கொன்னாதான் என் குழந்தைய நான் திரும்பவும் அடைய முடியும்னா அப்படி ஒரு குழந்தை எனக்கு தேவையே. என்னையா சொல்ற? சொல்றேன். நான் இப்பவே போலீஸுக்கு போய் நடந்த உண்மையை சொல்லி உன்னை என்ன செய்யறேன். டாக்டர், டாக்டர், டாக்டர்! அவருக்கு என்ன? உங்களுக்கு தெரியாதா? தாத்தாவுக்கு பைத்தியம். பைத்தியமா? யார் சொன்னது? நாங்க கண்ணால பார்த்தோம். என்ன பாத்தீங்க? கல்லெடு தச்சாரா? இல்ல. துணியை கழிச்சுட்டாரா? இல்ல. உன்னை பார்த்து ஆயானாரா? ஐயோ இல்ல. தேவராசனை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸ் வந்த உடனே அங்க எல்லாருமா போய் பார்த்தா தாத்தா சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடந்ததாக தெரியல. என்னன்னு கேட்டா, இப்பதான் ஷூட் பண்ணேன், இங்கதான் செத்து கிடந்தான்னு பிடிவாதமா சொன்னாரு. அப்பவே எங்களுக்கு சந்தேகம். போனா எப்படி எந்திரிச்சு போகும்னா? இல்ல, கொஞ்ச நேரத்துல தேவராஜனே அங்க வந்துட்டார். தேவராஜனே வந்துட்டாரா? திடீர்னு தாத்தாவுடைய நிலைமை மாறத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீயா? தேவராஜனை கட்டிக்கிட்டா தாத்தாவுக்கு சௌரியம் ஆயிடும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா, தாத்தா போலீஸுக்கு போன் பண்ணும்போது நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க? இல்ல, டுமில் டுமில் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போய் பார்த்தோம். சரி சரி, நானு தாத்தாவை பார்த்து வரேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதா? ஆமா. அது எப்படி கேட்கும்? தேவராஜன் சாகல, தாத்தாவுக்கு பைத்தியம் முடிச்சு உடனே இருக்காரு. ஆமா, சத்தம் எப்படி வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சீங்களா? இல்லையே. சத்தம் கேட்டது உண்மைதானே? ஆமா. அப்ப தாத்தா சொன்னது உண்மைதான். பைத்தியம் அவருக்கு பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குது. அண்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ குழம்பு தபார் சாமடா. நானு வெறும் சட்டநாதன் இல்ல, சட்ட நிபுணர் சட்டநாதன். என் வாயும் மூடியும் சும்மா இருக்காது. எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னண்ணா? எனக்கு என்னமோ இங்க எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு. நீயும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எது உண்மைங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல தாத்தாவை பார்த்து வந்துடுறேன். தவறு உண்மைதான். எங்கிட்ட உளர்ன மாதிரி எல்லார்ட்டையும் போய் தாத்தாக்கு பைத்தியம் பைத்தியம் சொல்லாத. பைத்தியம் தாத்தா, தாத்தா, பெரிய மனுஷன் வீடு மாதிரியே இல்ல. கண்டான்னா உள்ள பூந்துக்கிட்டு லுங்கி கட்டி பங்கி அடிச்ச மாதிரி இருக்க. யாரையா நீ? நீ யாரு? என்ன பண்றீங்க? ரூம் காவலா இருக்கேன். ரூம் தான் பூட்டி இருக்க. பூட்டு காவலா? சாவியை குடியா. தேவராஜா கேளு. தேவராஜா ஐயா ஆயிட்டானா? தாத்தாவை பாக்கணையா? சீக்கிரம் சாவியை கொடு.
பாப்பா வக்கீல் எப்ப வந்த? இந்த காரியம் நீங்க செய்யலாமா? யார் அவன்? யார் கேக்குறீங்க? யார் அவன்? யார் கேக்குறீங்க? தாத்தா ரூம் முன்ன நிக்கிறானே தடிய, யார் அவன்? அவனா? அவன் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிறேன். எனக்கு இந்த சாவி வேணும். எதுல அவனுக்கு? ஆமா, தாத்தா ரூம் திறக்கணும், தாத்தாவை பார்க்கணும். இது ஏன் சாதிப்பா? உங்க சாவியா? அப்ப தாத்தா ரூம் சாவி கொடுங்க, தாத்தாவை பார்க்கறேன். தாத்தாரும் சாதியா? வேண்டாம். தாத்தாவுக்கு பைத்திய இப்ப முத்திடுச்சான். யாராவது பார்த்தாக்க சட்டையெல்லாம் கிழிச்சிடறான். நான் சட்டையை கழட்டிட்டு போறேன். சதையே கிழிச்சிடுவாரு. சதை இருந்தா தானே கிழிக்கிறதுக்கு சாவியை கொடுங்க. நான் பேசிட்டே போறேன். என்னது? தாத்தா ரூமுக்கு நீ போக கூடாது. தாத்தா ரூமுக்கு நானே போக கூடாது. இது எப்போ? ஸ்டெத்தஸ்கோப்பு, கண்ணாடி. ஸ்டெத்தஸ்கோப்பு, கண்ணாடி. அதான் எப்போ? அம்மா, இந்த உப்பு சவி அது யாருக்கும் வரக்கூடாதுரா அப்பா. ஐயோ 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 அப்பா அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ யாருமே இல்லையா இங்க? ஏன் நானுக்கு என்ன வேணும்? நீ உள்ள படு. வேற யாராவது வர்றாங்கன்னு பாக்குறேன். உன் மேலே நீ செய், நீ ஊது. அம்மா பள்ளியா? ஐயோ 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 சட்டனாதா, என்னப்பா இது? ஐயோ நீங்க இருக்கு. ஐயோ வெடிச்சது போல இருக்கே. ஐயோ ராத்திரி என்னடா தின்ன? ஐயோ அப்பா, பாத்தியாப்பா, நீ செஞ்ச பாவம் என் வயித்துல அடைஞ்சு போச்சு. உன் புள்ள சட்டனாத வக்கீலுக்கு படிச்சு வாதாடி செத்தாங்கிற பேரு போய் வயிறு வெடிச்சு செத்தான் அப்படின்னு பேர் வரப்போகுது. நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா? தேவையில்லப்பா, தேவையில்லை. இப்போ உனக்கு என்னப்பா பண்ணுது? என்னடா பண்ணுது? சோடா பிசுனாரி, வயிறு வெடிக்கிறது கூட ஜிஞ்சர் பீராவது வாங்கி கொடுங்க, குடிக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டீங்க. வயித்துல விளக்கெண்ணெய் ஊத்தி தேய்ங்க, சரியா போயிடும். அப்படியா? சரி, விளக்கெண்ணெய் கொண்டா. ஐயோ ஐயோ விளக்கெண்ணெய் 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 விளக்கெண்ணெயா உங்க கண்ணுல ஊத்திங்க. அப்பா டாக்டர் கூப்பிடுங்கப்பா, டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் சார், இதுக்கு டாக்டர் பையன் வீங்கி இருக்கா? ஐயோ என்ன மாமா, எதுக்கு டாக்டர்னு கேக்குற அர்த்தம் இல்லாம? கொலை பண்றதுக்கா டாக்டர் கூப்பிடுவேன்? ஐயோ டாக்டர் வேணுமே. டாக்டர் இல்லையாடா? டாக்டர் இல்ல. இருந்த டாக்டர் இல்லாம போயிட்டாரா? ஏன் மாமா, அவர் என்ன பண்ணுன? நான் ஒண்ணும் செய்யலையே, அவரா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? யாருக்கு தெரியும்? போயிட்டாருங்கிறது மாத்திரம் தெரியுமா? ஆமாவா? இல்லங்கிற போயிட்டாருங்கிற நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. டாக்டர் ஒரு ரூம்ல தான் உயிரை விட்டுட்டு போயிட்டாரு. என்னடா வளர்ற? நான் என்ன வளர்றேன்? என்ன சொன்னேன்? டாக்டர் உயிரை விட்டுட்டு போயிட்டாரு. டாக்டருக்கு உயிர் எது? ஸ்டெத்தஸ்கோப். அதத்தான் ஒரு ரூம்ல விட்டுட்டு போயிட்டாரே, நான் தான் பார்த்தேன். இப்ப நேரா போறேன். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவனா? ஆஸ்பத்திரிக்கு போறேன். இந்த நிலைமையில எங்கடா போற? என்ன நாமதான் சரியில்லை. இந்தா என் வயிறு. அப்பா விளக்கெண்ண தடவு. இந்த ஊதுறது போறோம். எழுது முடியா. கந்தன் இருக்காரா வீட்டுல? கந்தன் யாரது? நான் தான் சட்ட நிபுணர் சட்டநாதன், BA BL. ஓ, நீங்களா? உட்காருங்க. நிக்கிறேன். சியாமலா சௌக்கியமா? நீ பக்கத்துல இருந்தா சௌக்கியமா இருக்கும். நீ தான் எங்க இருக்கிறிய? தாத்தா எப்படி இருக்காரு? தெரியாது. ஏன்? உண்மையை சொல்றேன், நான் தான் அவரை பாக்கலையே. பைத்தியம். இத்தனை வேதனைக்கு அப்புறமும் உயிரோட இருக்கேன்ல. நான் பைத்தியம். யாரையா நீ? உனக்கு யாரையா பைத்தியம்? நாங்க தாத்தாவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு நான் சொல்லல. தண்டச்சோறு தின்னுட்டு சுத்தி உட்கார்ந்து இருக்கிறதே சொந்தக்கார கூட்டம், அதுங்க சொல்லுதுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? டாக்டரே சொல்றாரியா பைத்தியம்னு. டாக்டரா? உண்மையாவா? பாத்தீங்களா, ஒரு சின்ன பொய்யினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோ நீயும் பைத்தியம்ங்கறியா? ஏயா, ஒரு ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா உடனே நம்பிடுறதா? அப்ப அது பொய்யா? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச முதல் பாயிண்ட். யோ எப்படியோ இந்த ஆளுங்க எல்லாம் செஞ்ச சூழ்ச்சினால தாத்தாவும் பேத்தியும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுமா வேண்டாமா? நிச்சயமா ஒண்ணு சார். அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை. செய்ய முடியுமா? என்ன பார்த்தா அப்படி கேக்குறீங்க? ஏயா தோப்பு கட்டணம் போட வைக்கிற? சியாமலாவுக்கா பெத்த தாயே தெரியாதுன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். காதை கொடு. எதுக்கு? கடுக்கன் போட்டு விடுறேன். ஏயா குடியா. தாத்தாவனோட உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க அவர் இருக்கிற அறைக்குள்ள நீ யாருக்கும் தெரியாம நுழையணும். மத்தவங்க கவனிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நடுராத்திரி சரியா 12 மணிக்கு நீ பங்களாவுக்கு வரணும். வர்ற சரிதானா? 12 மணிக்கா?
இந்த பணத்தை பொட்டியோட நம்ம எஸ்டேட் பங்களால கொண்டு போய் புதைச்சிடணும். யாரும் பார்த்திடக்கூடாது. அப்படி தப்பி தவறி பார்த்தா அதே இடத்துல யாரோ மேடையில் வருவாரோ ஆடத் தெரிந்தவர் யாரோ ஆசை நிறைந்தவர் யாரோ வேகம் மிகுந்தவர் யாரோ மேடையில் வருவாரோ சொல்லும் கதை சொல்லும் வரை துன்பம் என்பது போய்விடும் சொர்க்கம் போலது ஆய்விடும் அழகு மேனியை காணலாம் ஆசை உள்ளவர் ஆடலாம் துன்பம் என்பது போய்விடும் சொர்க்கம் போலது ஆய்விடும் அழகு மேனியை காணலாம் ஆசை உள்ளவர் ஆடலாம் யாரோ ஆடத் தெரிந்தவர் யாரோ ஆசை நிறைந்தவர் யாரோ வேகம் மிகுந்தவர் யாரோ மேடையில் வருவாரோ வயதில் இது வளராதது உலகில் இது புதிதானது வயதில் இது வளராதது உலகில் இது புதிதானது எந்த காலமும் சேரலாம் எந்த பாவமும் காணலாம் வந்து பார்ப்பவர் பார்க்கலாம் இந்த மேடையில் ஆடலாம் எந்த காலமும் சேரலாம் எந்த பாவமும் காணலாம் வந்து பார்ப்பவர் பார்க்கலாம் இந்த மேடையில் யாரோ ஆடத் தெரிந்தவர் யாரோ ஆசை நிறைந்தவர் யாரோ வேகம் மிகுந்தவர் யாரோ மேடையில் வருவாரோ யாரோ 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 எவனோ ஆட்ட அறுக்கிறான். இந்த நேரத்துலயா திருட்டாடா இருக்கணும்யா. சரி சரி வாங்க. ஆட்டம் பிரமாதம், அதை விட உன் பாட்டு பிரமாதம், அதையெல்லாம் விட நீங்க போட்டு இருந்த திட்டம் ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆனா உன் மாட்டுக்கார பையன் மாடியில மாட்டிக்கிட்டான். எங்கிட்ட இருந்த நீ தப்பவே முடியாது.
ஐயா எங்க இருக்க? தெரியாது. தெரியாது. சொல்லுங்க. எல்லாம் தயாரா? குழிவெட்டி தயாரா வச்சிருக்கிறாங்க. புதைக்க வேண்டியதான் பாக்கி. இந்த பெட்டியில் உள்ள பணத்தை தூட்டுவாங்க. ஏன்பா நின்னுட்ட? உன் வேலையை செய். பெத்த பிள்ளையவே அப்பம் புதைக்கிற காட்சியை பார்க்க வேண்டாம். நீ எப்படி அதுக்குள்ள இருந்து வந்த? எங்க அதுல இருக்க பணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன யாரும் தெரியுமா உனக்கு? நீ யாரா அவனா இருந்துட்டு போய, ஆனா எனக்கு மாத்திரம் அப்பனா இருக்காது. உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கிறத காட்டுல அப்பனே இல்லாத அனாதை பிள்ளையா இருக்கலாம். சுற்றுவேன். சித்தாளுங்களா அப்படி போ. இப்போ மேஸ்திரி போ. உள்ள போ. போடு. போ. துப்பாக்கி வாங்குறியா? கையை தூக்கு. ஒதுக்கு வரமா? எல்லாம் ஒதுக்கு. கையை தூக்கு. தோட்டத்துல புதைக்கிற வேலை நடக்குது. இங்க கல்யாணம் ஏற்பாடா? ஒண்ணு நடக்க விட மாட்டேன். சட்டதாரா அப்பா இல்ல, காலை சுட்டுருவேன். இல்ல, கையை தூக்கு. ஷியாமளா எங்கப்பா? கொஞ்ச நேரத்துல இங்கேயே வந்துருவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. தைரியமா இருக்கு தாத்தா. சட்டநாதா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? தாத்தா உங்களுக்கு இந்த நிலைமை? இல்லப்பா, அத பாரு, அந்த பச்சை குழந்தைய 3 நாளா பட்டினி போட்டு கொள்றாங்க. ஏது இந்த குழந்தை? தம்பி பசிக்குதாப்பா? உனக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். உங்க அப்பா யாருப்பா? எங்க அப்பா தெரியல, டாக்டர் பிரபாகரன். இது டாக்டர் பிரபாகருடைய குழந்தையா நீ? ஆமா, எங்க அப்பா பார்க்கல. பார்த்தேன்ப்பா, இப்பதான் பார்த்தேன். அவர்தான் என்னை இங்க அனுப்பிச்சாரு. அவர் வர வேண்டிய வண்டியில தான்ப்பா நான் வந்திருக்கிறேன். அங்க என்ன செய்றாரு மாமா? உங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறாருப்பா. என்னை இங்க ஒண்ட விட்டு அங்க தூங்கிட்டு இருக்கிறாரா? ஒண்ணு மாத்திரம் இல்லப்பா, என்ன தாத்தாவை ஏன் இந்த உலகத்தையே விட்டுட்டு? என்னாச்சு டாக்டர்? ஆமா தாத்தா, தேவராஜன் டாக்டர் கொலை பண்ணிட்டான். தேவராஜ வர்றான். யாராவது வாயை தந்தீங்க கையை கிடப்படுங்க. என்ன குண்டு வந்தா தடுக்கிறியா? பத்திரம் சுட்டுருவேன். ஷியாமளா தாத்தா எங்க? அதுக்குள்ளேயே தாத்தா கிட்ட போயிடலாம் நினைக்கிறியா? அவசரப்படாது. இப்பவே இதே இடத்துல தாத்தா கண்ணதில்ல. நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஜாலியா அவர்கிட்ட போகலாம். என்ன எல்லாம் தயாரா இருக்கிறா? என்ன பேசாம இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சீங்களா? நீங்க பேச போறீங்களா இல்லையா? அவங்களால இப்ப பேச முடியாது. மாமா, நீ யாருகிட்ட தப்புறால இந்த சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. ஷியாமளா, வக்கீல், நான் சட்டத்தை துச்சமா மதிக்கிற வேண்டாம். எங்கிட்ட அவன் வீரத்தை காட்டுற இடியட். பிடிச்சு கட்டிடா.
அப்படின்னு உங்க வாயால சொல்ல மாட்டீங்களா? தாத்தா, அவர் போயிட்டாரு தாத்தா. அம்மா போன உலகத்துக்கே போறேன்னு சொன்னாரு. போயிட்டாரு தாத்தா. ஷியாமளா, என்னம்மா செய்ய முடியும்? நமக்கு பணம் தான் இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லையே. ஷியாமளா, கடைசி வரை நீ குமரி பெண்ணாதான் இருக்கணும்னு உன் தள்ள எழுதி வச்சிருக்கம்மா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ எவ்வளவோ முயற்சி செய்த, நீ மறுத்துட்ட. நீ சம்மதிச்ச போது நான் மறுத்துட்டேன். நம்ம 2 பேரும் சம்மதிக்கிற போது அவன் இறந்துட்டான். அவன் எங்க செத்தான்? சாமலா மேல விழுந்து அடறான்னு தெரிஞ்சவனு சொஸ்தமா படுத்துட்டியாப்பா? போதும், எந்திரி. அப்பா, ஆச்சரியமா இருக்கா மாமா? ஜெயிலுக்கு போற உன்னோட உறவு என்ன வேண்டியிருக்கு? தேவராசா, தண்ணின தன்னை சுடும்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்வி என்ன? அதான் அனுபவிச்சுட்டிய சார். துப்பாக்கியில இருந்தது நிஜ குண்டு இல்ல, அதனால ஆளுக்கு ஆபத்தே கிடையாது. வெறும் வெடி மருந்து தான், சத்தத்தோட சரி. இத வச்சுதான் ஒரு பெரிய நாடகமே நடத்தி தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உங்களை நம்ப வச்சு விட்டான். என்ன? கமிங் டு தி பாயிண்ட். டாக்டரை கொன்னது இவன் தான் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைச்சதா? இன்னொரு ஆதாரம் இத பாத்தீங்களா? டாக்டரை குத்துற கத்தி கைரேகெல்லாம் அழியாம பத்திரமா பாத்துருக்கிறேன். மேற்கொண்டு நடவடிக்கையில எடுங்க. தாத்தா, தேவராசம் உள்ள போற முகூர்த்தத்திலேயே இதே மனப்பந்தல்ல சாமலா கந்தன் கல்யாணத்தை முடிச்சிருவோமா? அது என்ன சந்தேகம்? நடந்தது என்னவென்று நீயே சொல்லு. ரகசியம் பேசுகின்ற